Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அவருக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்ரீரெட்டி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்டா ஒன்னு இருக்கு இல்ல சொல்ல இருக்கலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ற வார்த்தைகள்லாம் நீங்க ட்ரோலா மாறிட்டு இருக்கு. விஷால் வந்து ஒரு நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர், ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க. ஒண்ணுமே தெரியலீங்க அவருக்கு, உண்மையை சொல்ல போனா. அவர் சொன்ன பதில் நான் முழுசா 1க்கு 3 தடவை திரும்ப போட்டு பார்த்தேன். ஒரு 5 நாள் பேப்பர் எடுத்து படிச்சாலே போதும், இல்லைன்னா ஒரு 3 நாள் வீடியோ எடுத்து பார்த்தாலே போதும். பர்சனலா ஸ்ரீரெட்டியை வந்து தெரியுமா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறது அறிக்கை வந்து வெளியிடல. அதில் இருந்து சில பக்கங்கள் லீக்கேஜ் ஆனதுலயே டாப் 5 ஹீரோக்கள், முக்கியமான ஒரு ஹீரோ மோகன்லால் பேர் முதன்மையில் இருக்குது. அதை தாண்டி டாப் 15 டெக்னீஷியன்ஸ் உட்பட முன்னணியில் இருக்கிறவங்க. 2017 மங்கட், அதாவது திருவனந்தபுரத்தில் மங்கட் என்ற ஹோட்டல்ல என்னை ஏமாத்தி கொண்டு போய் அபியூஸ் பண்ணி தெலுங்கு பிலிம் சேம்பர் வாசல்ல உட்காந்து தன்னுடைய ஆடைகளை கழற்றி அரை நிர்வாணமாக எந்த பெண் நிற்பான்? அவ்வளவு கேமரா இருக்குது, அவ்வளவு பொதுமக்கள் பாக்குறாங்க. அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படி பண்ண அந்த ஸ்டீரிட்டி மேல என்னென்னவோ இதெல்லாம் சொன்னீங்க, சொல்லுங்க. அவங்க லிஸ்ட் எல்லாம் போட்டீங்க, அதெல்லாம் பேர்லாம் உறுதியா இல்ல, சம்பவத்துக்குலாம் ஆதாரம் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டீங்க. நீங்க இப்போ நடிகர் சங்கம் இருக்கிறதுக்கும் ஜெயகாந்த் இருக்கும்போது இருக்கிறது என்ன வித்தியாசமா இருக்கு? வேற லெவல்ல இருந்தது சார். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் செய்யார் பால் சார் அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த ஒரு வாரமா வந்துட்டு இந்த கேரளா இண்டஸ்ட்ரி, மலையாள இண்டஸ்ட்ரியில இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நடக்குது அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை பார்த்துட்டே வரும். அதை தொடர்ந்து இது மலையாள இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இருக்கா, தமிழ் இண்டஸ்ட்ரியில கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில நடிகைகளும் ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது விஷால் அவர்கள்ட்ட ஒரு பேட்டியா வந்து கேட்கும்போது கிட்டத்தட்ட அவர் வந்து கொஞ்சம் தடுமாறி உளரவே செஞ்சுட்டாரு. அவருக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்ரீரெட்டி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்டா ஒன்னு இருக்கு இல்ல சொல்ல இருக்கலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ற வார்த்தைகள்லாம் நீங்க ட்ரோலா மாறிட்டு இருக்கு. என்ன நினைச்சு அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அந்த இது பார்த்தேன் நான். 29ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு நலத்திட்ட இதுவெல்லாம் கொடுத்துட்டு வெளியே வராரு. பத்திரிகையாளர் சந்திக்க முதல்ல வந்து ஒரு மீடியாவை சந்திக்க வரும்பொழுது அவங்க அன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியும். வந்து ஒரு என்ன ஒரு சினிமா சம்பந்தமான விஷயம் ஒன்று பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னா அது சம்பந்தமாக இப்போ ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் விவகாரம் அல்லது வந்து பாலியல் வன்கொடுமை இது மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னா, ஒரு சாதாரண நடிகர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராருன்னா அவர்கிட்ட கூட இன்றைய மீடியாக்கள் கண்டென்ட் தேவைக்காக அந்த கேள்வி வைப்பாங்க. வந்து ஆனால் விஷால் வந்து ஒரு நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர், ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காரு. அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. ஒண்ணுமே தெரியலீங்க அவருக்கு, உண்மையை சொல்ல போனா. அவர் சொன்ன பதில் நான் முழுசா 1க்கு 3 தடவை திரும்ப போட்டு பார்த்தேன் நான். ஒரு 5 நாள் பேப்பர் எடுத்து படிச்சாலே போதும், இல்லைன்னா ஒரு 3 நாள் வீடியோ எடுத்து பார்த்தாலே போதும். அவ்வளவு வேணாங்க. விஷயம் நடந்ததே அவருக்கு தெரியலைங்க சரியா. அதுதாங்க தெரியல அவருக்கு. வந்து நீங்க முன்னுக்கு பின் முரணான ஒரு பதிலா இருக்கும் பாருங்க. கேரளாவில் இது மாதிரியான விஷயம் நடக்குது அப்படின்னா அப்படியா இதுவா அட்ஜஸ்ட்மெண்ட்டா எனக்கு என்னன்னு தெரியாது, நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அப்படின்றது. இது மாதிரியான நடிகைகள் மீது வாய்ப்பு தரேன்னு சொல்லி அவங்கள பாலியல் ரீதியாக ஒரு சீண்டல் நடைபெறுது. இது தமிழ் சினிமாவிலே இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, இது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அது ஏதோ உப்மா கம்பெனிக்கு பண்ணுவாங்க. உப்மா கம்பெனிகள் ஒரு கேமரா வாங்கி வச்சுக்கிட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து ஏமாற்றுவாங்க அப்படின்றது. அப்படியே ரீவைண்ட் பண்ணி சில தினங்களுக்கு முன்னால் இல்லை சில மாதங்களுக்கு முன்னால் இவர் என்ன சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வந்து 2 கோடி 3 கோடியில் படம் எடுக்க வராதிங்க, சினிமா அதெல்லாம் வந்து படம் எடுத்தீங்கன்னா நீங்கள் நஷ்டமாயிடுங்க, ரிலீஸ் பண்ண முடியாது, அந்த காசை கொண்டு போய் எங்க நிலப்பலம் வாங்குங்க, உங்கள் குழந்தைங்க மேலே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்கன்றாரு. ஓகே. இந்த உப்மா படம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வெறும் இல்லை, சிறு படங்களை கூட சொல்லலாம். உப்மா படங்களுக்கு இன்னொன்று வந்து உப்மா கம்பெனின்னு வாங்க, நீங்கள் 80 காலகட்டங்களே இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி தான் படமே எடுக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், சுற்றி போஸ்டர்லாம் இருக்கும், அந்த சம்மந்தப்பட்ட ஒரு யாரோ வந்து அவர் இருக்கிற நடிகர் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், அதெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. அது ஒரு ஸ்கேம், அது நடந்துகிட்டு இருக்கு, அது காலகாலமாக இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சிறிய முதலீட்டு படங்களே உப்மா படங்கள்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு இதுவாக குரல் கொடுத்தவர் தான் அவர். அதுக்கு எதிராக வந்து நிறைய குரல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு படம் வெளியே வரதுக்கு முன்னாடி எப்படிங்க நீங்கள் வந்து அதை சிறு படம் பெரிய படம் முடிவு பண்ணுறீங்க? நிறைய சின்ன படங்கள் பெரிய ஹிட் ஆயிருக்குது. வந்து நிறைய சின்ன படங்கள் பெரிய ஹிட் ஆயிருக்கு. கிடப்பில் தூக்கி போட்ட படங்கள்லாம் இருக்குது. வந்து பாலா வந்து சேது படத்தை எடுத்துட்டாரு. பாலா அப்புறமா வந்து அமீர் அவங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து கிருஷ்ணவேணி தியேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 16 பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்டர்வியூலே பாலா வெளியே வந்து நின்றாப்லையே நின்று ஒரு மாதிரி இதுவாகி தம்மகமாக அடிச்சுட்டு இப்படி இதுவாக இருந்திருக்கிறாரு.
அப்புறம் நண்பர்கள்லாம் கூட்டம் போயிருக்காங்க, என்ன பல கூட்டம் இல்லைன்னு இதுவாகிட்டீங்களான்னு. இல்லை பரவாயில்ல இருக்குன்ட்டுங்கன்னா அப்படியோ மறுபடியும் போய் உட்காந்துருக்காரு. படம் முடியறதுக்கு முன்னாடியே வெளியே வந்து நின்ட்டாப்லையா. அந்த 16 பேரில் அப்படி வந்தாங்க இல்லைங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கலைஞ்சி போலியா இந்த போஸ்டரை போய் பார்த்துருக்காங்களாம், யார் யார் டெக்னீஷியன் என்னென்ன பேர் இருக்குது அப்படின்ட்டு. அதில் ஒருத்தர் யாரோ வந்து அமீர் யாரையோ ஒருத்தர் வந்து கேட்டாராம், இந்த படம் பார்த்துட்டு வரீங்களான்னாரு. இல்லை இப்போ தான் பார்க்க போகிறேன். போய் பாருங்க நல்ல படங்க அப்படின்னா அந்த பாலா முகத்தில் அப்போ தான் ஒரு இது வச்சா, பாலா கேட்டிங்களா, இவங்க தான் இந்த ஆடியன்ஸ் தான் அடுத்தடுத்த காட்சியில் இன்க்ரீஸ் ஆக போகிறாங்க, நீ கவலைப்படாத சொன்ன நபர் வந்து போய் பாருங்க நல்ல படங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, பிரமாதமாக எடுத்திருக்காங்க படம் அப்படின்னு. இதுதான் நீங்கள் எப்படி அதை வந்து ஒரு படத்தை வந்து நீங்கள் வந்து சின்ன படம் 3 கோடியில் எடுக்காதீங்க, 2 கோடியில் எடுக்காதீங்க, எல்லா இயக்குநருக்கும் வந்து 100 கோடி ரூபாயில் படம் கிடச்சிருமா அப்படி சொன்ன ஒருத்தர் தான் இப்போ உப்மா படங்கள், உப்மா கம்பெனிகள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு அப்படியே அதை தயாரிப்பாளர் பக்கம் மடம் மாற்றி விடுறாரு. இப்போ நடிகர் சங்கம் அப்படின்னும் போது மலையாளத்தில் அந்த அம்மா அப்படின்றதுல இருந்து எல்லாருமே வந்துட்டு ராஜினாமா பண்ணுறாங்க. அப்போ ஒரு பக்கத்து இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னும் போது நம்ம தமிழ் நடிகர் சங்கத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காருன்னும் போது அவர்கிட்ட அந்த கேள்வி வச்சது வந்து நியாயமான ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அதுக்கு அவர் சொன்ன பதில் பொறுப்பாக இருந்துச்சா சார்? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மடம் மாற்றி விட்டு உப்மா படம்னு சொன்னதாக இருக்கட்டும், பர்சனலாக ஸ்ரீரெட்டியை வந்து தெரியுமா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறது என்னங்க. அவர் ஒரு படத்துல வந்து அனகொண்டான்னு ஒரு பாடலுக்கு இதுவே வச்சிருக்காரு வந்து, அது பத்திரிகையாளர் கேட்கும்போது சிரிச்சார். அதை அனகொண்டா சொன்னது யாருன்னு தெரியுமா? அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அப்யூஸ் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னங்க அப்படின்னா, செருப்பை கொண்டாடிங்க அப்படின்னு. இதெல்லாம் என்ன இது வந்து சார்? ஒரு காலகட்டத்தில் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து விபச்சார தடுப்பு பிரிவில் இருந்தார் வந்து. 80 காலகட்டங்களில் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள் அவேர்னஸ்லாம் இல்லாத காலகட்டங்களில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனு, அப்போ வந்து பூக்கடை பஸ் ஸ்டாண்டு பாரிமுனை, இப்போ தான் கோயம்பேடு கிளாம்பாக்கம் ஆயிடுச்சு. இங்கே வந்து சில மாமாக்கள் நிற்பாங்க, சினிமா மோகத்தில் வர்றவங்கள ஏமாற்றி கூட்டு போகிறதுக்கு. இவங்களை காவல்துறை கண்டுபிடிச்சி இவங்களை ஒழிக்கிற ஒரு இதுவே பண்ணாங்க வந்து. எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க வந்து. அதான் இன்னைக்கு அதெல்லாம் மாறி போய் இன்னைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேமரா முன்னாடி பேசுகிற அளவுக்கு வந்தாச்சு வந்து. ஆனால் நீங்கள் திடீர்னு பழைய ஏதோ வந்து செருப்பு கொண்டு அடிங்க, அது என்னத்துக்கு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது வந்து. அடிங்க இது பண்ணுங்க. அதாவது என்னன்னா, அவர் முழுமையாக விஷயம் தெரியலைங்க. உண்மையாக சொன்னோம்னா கேரளா அவருக்கு இப்போ சொன்னோம்னா ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை யாராவது பக்கத்தில் வந்து சொல்லிடலாம். ஐயா 2017 திலீப்ன்ற நடிகர் ஒரு நடிகை மீது காரில் வரும்பொழுது அவருடைய ஆட்களை விட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறார். அது பெரிய விவகாரமாக மாறுது. நடிகைகள் எல்லாம் குரல் கொடுக்குறாங்க, நடிகைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு தீர்வு இல்லையான்றாங்க, எங்கள் நடிகைகள் பாதுகாப்பு இல்லையான்றாங்க. அந்த சமயத்தில் முதல்வர் பினராயி விஜயன் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமாவுடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கிறார். அந்த கமிட்டியில் பாதிக்கப்பட்ட நடிகைகள் நேரடியாகவும் வீடியோ மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். அந்த கமிட்டி அறிக்கையை 2019 233 பக்கங்கள் கொண்டதை கவர்மெண்ட்ல சமர்க்கிறாங்க. அதை படிச்சு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுது. அதை அப்படியே எடுத்து வச்சிடறாங்க. ஆனால் நடிகைகள் வந்து ஏன் கொடுத்த அந்த அறிக்கையை வந்து வெளியிடலன்னு கேட்கறாங்க. பூ பார்வதி அழுத்தமான ஒரு உதவி கொடுக்குறாங்க வந்து, கோழைகள் அப்படின்னு சொல்லிட்டு. கோழைகள் தாண்டி இந்த கவர்மெண்ட் எலெக்ஷன் டைம்ல தான் இந்த அறிக்கையை வெளியிடுவாங்க. காரணம் என்னன்னா, பெண்கள் மீது பெண்கள் ஓட்டு வாங்குறதுக்காக, பெண்கள் பக்கம் நாங்க இருக்கிறோம்னு சொல்லி அனுதாபம் வாங்குறதுக்காக, இந்த ஓட்டை வாங்குறதுக்கு இந்த அறிக்கையை மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு தான். இன்னும் கூட அறிக்கை வந்து வெளியிடல. அதில் இருந்து சில பக்கங்கள் லீக்கேஜ் ஆனதுலயே டாப் 5 ஹீரோக்கள், முக்கியமான ஒரு ஹீரோ மோகன்லால் பேர் முதன்மையில் இருக்குது. அதை தாண்டி டாப் 15 டெக்னீஷியன்ஸ் உட்பட முன்னணியில் இருக்கிறவங்க. வெறும் நடிகர்கள் மட்டும் இல்லாமல் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், டெக்னீஷியன் 15 பேர் இருக்காங்க. பூதாகரமாக மாறுது. இப்போ ஹேமா கமிட்டியின் மீது ஒரு நியாயமான தீர்ப்பு அளிக்கப்படும்னு ஒவ்வொருத்தர் மீதா வந்து இப்போ வழக்கு பதிவு போடுறாங்க. அதில் குறிப்பாக ஒரு இளம் நடிகை பேர் சொல்ல, நடிகை சித்திக் மேல திருவனந்தபுரம் மியூசியம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் வந்து 2017 மங்கட், அதாவது திருவனந்தபுரத்தில் மங்கட்ன்ற ஹோட்டல்ல என்னை ஏமாத்தி கொண்டு போய் அபியூஸ் பண்ணி, நீ இதை வெளியே சொன்னீங்கன்னா உன்னை வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாரு. அந்த நேரத்தை சொல்ல முடியலன்னு ஒரு வீடியோ வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க. அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுவோம். இவ்வளோதான். இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லியிருந்தா இதை விட்டுட்டு என்ன ஏதுன்னே தெரியாமல், சரி அங்கே நீதிபதி ஏமா கமிட்டி அமைச்சு இந்த இதுவாயிரு, நீங்கள் என்ன இது மாதிரியான இது நடந்தால் என்னென்னா, நடிகர் சங்கத்தில் இருக்கிற 10 பேர் கொண்ட ஒரு குழு அமைப்புன்றார். ஏங்க அங்கே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இதுவானதுக்கே இவ்வளோ அதை வெளியிட மாட்டேன்றாங்க. இவ்வளோ கலப்புரமாக இருக்குது. நீங்கள் உள்ளே இருக்கிற ஆட்களை வச்சே ஒரு கமிட்டியை உருவாக்குவேன் அப்படின்னா எந்த விதத்தில் என்னன்னே நமக்கு புரியவே இல்லை வந்து.
அதுக்கு ஸ்ரீரெட்டியோட பதில் ஒன்று பார்த்துருப்பீங்க காலையில், செருப்பு நிறைய என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நல்லா வெள்ளை முடி வச்சுக்கிட்டு சில பேர்லாம் அதை பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி சார் பார்க்குறது? இல்லை, இது எப்படி இதுக்கு வந்து ஒரு பதிலடி வரும் தான் ஸ்ரீரெட்டி காத்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் வந்து, சார் நான் ஸ்ரீரெட்டி வந்து நீங்கள் நல்லவங்களோ ஏமாத்துனவங்களோ கெட்டவங்களோ அவங்க சில பேர் மேலாம் இது பண்ணாங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஒரு பெண் சொன்னதுக்கு ஒரு காமெடியாக போயிடுச்சு அந்த விஷயம். சார் ஒரே ஒரு விஷயம் சார், அந்த பெண் நம்ம ஒரு பெண்ணை யாரும் தவறாக பேசவே வேணாம். ஒரு பெண் நடிகையாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வந்து அவங்க வந்து அரைகுறை ஆடையை கூட நடிக்கட்டும். ஒரு தெலுங்கு ஃபிலிம் சேம்பர் வாசலில் உட்காந்து தன்னுடைய ஆடைகளை கழற்றி அரை நிர்வாணமாக எந்த பெண் நிற்பான்? அவ்வளோ கேமரா இருக்குது, அவ்வளோ பொதுமக்கள் பார்க்குறாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா? சும்மா ஒன்றும் இது பண்ணல. அப்படி பண்ணால் அந்த ஸ்டீரிட்டி மேலே என்னென்னவோ இதெல்லாம் சொன்னீங்க, சொல்லுங்க, அவங்கவுங்க லிஸ்ட்லாம் போட்டிங்க, அதெல்லாம் பேர்லாம் உறுதியாக இல்லை, சம்பவத்துக்கெலாம் ஆதாரம் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டிங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி வைக்கும் பொழுது அதற்கு ஒரு தகுந்த ஒரு பதில் சொல்லாமல் அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி அப்புறமா இதுவாகி என் மேலே கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பொழுதுன்னு மறுபடியும் ஒரு பதிலை சொல்லி அப்புறம் உங்கள் படத்தில் வந்து அது சம்மந்தப்பட்ட ஒரு டயலாக் வந்து வச்சிருந்து இப்போ அந்த நடிகை வந்து தொடர்ச்சியாக செருப்பு என்கிட்ட நிறைய இருக்குது. எதுக்கு? கண்டிப்பாக இது ஒரு இயல்பான கேள்வியாகவே வருது. நடிகர் சங்கம் அப்படியோட மைண்டில் வருது விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் பொறுப்பில் இருக்கும்போதும் சரி, ஒருவேளை அவர் இப்போ இருந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது, ஏன்னா அந்த டைமில் கூட நடிகைகள் மேலே பாதுகாப்பு, நடிகைகள் சுற்றி யாராவது பசங்க நின்று கிண்டல் அடிச்சிட்டு இருந்தால் கூட வந்து துரத்தி விடுறது, அவரே இறங்கி போய் துரத்தி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னும் போது இப்போ நடிகர் சங்கம் இருக்கிறதுக்கும் விஜயகாந்த் இருக்கும்போது இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? ஐயோ, வேறு லெவலில் இருந்தது சார். நீங்கள் இப்போ இருந்த ஒரு ராதாரவி சார்லாம் கூட கேட்டு பாருங்கள் போய். சார் ஈசிஆர் ரோட்டில், இப்போ ஈசிஆர் ரோடு அப்போ பரபரப்பு இல்லாத சவுக்குத்தோப்பு பகுதி. அப்போ என்ன பண்ணுவாராம், இந்த மாதிரி நடிகைகள் ஒரு 3-4 பேர் இருக்காங்கன்னா அப்போ கேரவான் கிடையாது, இயற்கை உபாதைகள்லாம் வெளியே போகும்போதெல்லாம் வந்து ஸ்டண்ட்டு கலைஞர்கள் ஒரு 5-6 பேரை வந்து வர வச்சிருப்பாரு. அவங்களுக்கு ஸ்டண்ட் சீனே இருக்காதான். இப்போ பவுன்சர்ஸ் நாங்களே, இப்போ பவுன்சர்ஸ் கிடையாது, அவங்க தான் பவுன்சர்ஸ். அவங்க போனால் நீங்கள் போய் பாதுகாப்பாக இருங்கன்னு. அவங்களெல்லாம் அண்ணன் தம்பி ஒரு பழம்பெரு நடிகளை 80s அவங்க பேரை சொல்ல விரும்பலை, அவங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட வந்து. அப்போ வந்து அந்த அண்ணாங்க தான் வந்து நிற்பாங்க, அண்ணாங்க தான் வந்து ஓரமானு இப்படி சுற்றி. என்ன காரணம்னா, நீங்கள் ஈஸியாக அவுட்டோரில் வெளியே போயிட்டீங்கன்னா மரத்து மேலாம் ஏறி நிற்பாங்க. நீங்கள் அவங்க ஊர் தானேங்க, நீங்கள் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. அவுட்டோரில் இருக்கும்போது சுற்றி நீ வேடிக்கை பார்ப்பாங்களா, இந்த கிளியர் பண்ணுவாங்க க்ரௌடை, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பெரும் பாடு வந்து போய் என்னன்னா, அவங்க ஊரில் போய் நீ படம் எடுக்கணும்னா அவன் கெத்தாக இருப்பான்ல, அவன்கிட்ட போய் கெஞ்சுவாங்க, காலில் விழாத குறையா, சார் ஃபீல்டு சார், கேமராவில் கொஞ்சம் போங்க அண்ணே, நகருங்கண்ணேன்னு. இப்போ இந்த மனநிலை எப்படி மாறுனா, இந்த நடிகை இங்கே தானே இயற்கை உபாதை கழிக்க வரணும் அப்படின்னு அத்தனை பேரும் மரத்தில் கொத்தாக உட்காந்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான மனநிலை. இந்த நேரத்திலலாம் நடிகர் சங்கம் சார்பாகவும் இல்லை ஒரு நடிகர் சங்கம் இல்லாத சமயத்தில் விஜயகாந்த் தான் முன்னிருந்து அதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்துருக்காருன்ற தகவல். ஓகே, இப்போ இன்னொன்று பார்க்கலாம். இந்த கேள்வி விஜயகாந்த் கேட்டிருக்க முடியுமா சார்? ஒருவேளை அந்த விஷால் இந்த இடத்துல விஜயகாந்த் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த கேள்வி கேட்க முடியல. ஒன்று அந்த கேள்வி வேற விதமாக கேட்டு இருந்தா ஒரு பதில் வந்திருக்கும், இல்லைன்னா அந்த ப்ரெஸ் மீட் அந்த இடத்துல வந்து கலவரமாக மாறி இருக்கும். வந்து பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். இல்லை விஜயகாந்த் கிட்ட கேட்கறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இவ்வளோ டேரிங்காலாம் கேட்டிருக்க முடியாது. பக்கத்து மாநிலத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்பொழுது ஒரு சமயம் விஜயகாந்த் அந்த பொறுப்பில் இருந்திருந்தாருன்னா இங்கே ஒரு அவசர கூட்டம் போட்டு அதற்கான விஷயங்கள்லாம் அவர் வந்து நடத்தியிருப்பார். அதுதான் விஜயகாந்த். நீங்க சொல்ற மாதிரி இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. நீங்க நிறைய இண்டஸ்ட்ரி பத்தி பேசிட்டு இருக்கோம். ரீசெண்டா இப்ப எல்லாமே ஒரு கோர்வையா கடந்து வர மாதிரி தான் இருக்கு. சங்கீதா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது தெலுங்கு இண்டஸ்ட்ரி தான் வந்து மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ தொடர்ந்து நிறைய பேர் கேட்கும்போது தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஒரு மரியாதையான ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கும். அங்கே என்னதான் வந்து நீங்கள் ஆபாசமாக டான்ஸ் இதெல்லாம் பண்ணால் கூட ஷூட் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுக்குற மரியாதையே வேறையாக இருக்கும். ஆனால் அந்த மரியாதை தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிடையாதுன்னு அவங்களும் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியை பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்க. உங்கள் பார்வைக்கு எப்படி சார்? இல்லை, அது தவறுங்க. அது நீங்கள் நடிக்க வந்து ஒரு 3 படம் நடிச்சுட்டு நீங்கள் இந்த பதிலில் சொன்னீங்கன்னா ரைட்டு. இங்கேயே நீங்கள் நடிச்சுட்டு இங்கேயே வீடு வாங்கிட்டு இவ்வளோ இது பண்ணிட்டு நீங்கள் லைம் லைட்டில் இல்லைன்னும் பொழுது ஒரு விஷயத்தை பேசுறது எந்த விதத்தில் என்ன இங்கே மரியாதை குறைவான அந்த மரியாதை குறைவான விஷயம் அப்படின்னும் சம்பவத்தையும் நீங்கள் சொல்லணும் இல்லைங்களா? நம்ம பேசும்பொழுது ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கான சம்பவத்தையும் சொல்கிறோம். சம்பவத்தையே சொல்லாமல் இங்கே ஒரு பூரா வந்து ஏதோ திமிர்த்தனமாக போகிறவங்க ஸ்டூலில் உட்கார வைப்பாங்க எங்களை ஏதாவது சொல்லணும் இல்லைங்களா? அதெல்லாம் இல்லாமல் திடீர்னு தெலுங்கு இண்டஸ்ட்ரி மேலே என்ன ஒரு பாசம். சிவாஜி வந்து பொம்மை கூடு அம்மா கூடு அப்படின்னு ஒரே ஒரு தெலுங்கு படம் தான் நடிச்சிருக்காரு. யாருப்போ 1958.
அப்போ என்ன பண்ணிட்டாரு, அவர் ஓனா நான் டப்பிங் பேசக்கூடாது, நானே தான் பேசுவேன்ட்டார். தெலுங்கு இதுக்காக கற்றுக்கிட்டு அந்த தெலுங்கு படத்தில் நடிச்ச உடனே அங்கே இருக்கிற தெலுங்கு மீடியாக்கள்லாம் அவருடைய தெலுங்கு உச்சரிப்பை கேலி பண்ணியிருக்குது. தெரியாது இல்லைங்களா, சத்துக்கப்புறம் கேலி பண்ணியிருக்கு. அதோட இப்போ அவங்க தெலுங்கு சவகாசமே வேணான்னு விட்டுட்டாரு. ஆனால் பிறப்பால் ஒரு தெலுங்கு நடிகையான மகாநடி சாவித்ரி இங்கே வந்து தமிழை அவ்வளோ உச்சரிப்பாக கற்றுக்கிட்டு சிவாஜி நடிக்க சாவித்திரி கூட இன்னைக்கு காம்பினேஷன்னா இவர் ப்ரிப்பேர் ஆவாராம். தூக்கி சாப்பிட்டுருவாங்க அந்த பொண்ணு, என் தங்கச்சி வந்து தூக்கி சாப்பிட்ருவோம், வேற லெவலில் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி இது எல்லாம் மீறி சாவித்திரியுடைய மகள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க இப்போ சமீபத்தில். வந்து இது வந்து இந்த புறம் லகரம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வராதான். அதுக்கு சாவித்திரி பாருங்க, தமிழ் டீச்சரை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து தமிழ் கற்றுக் கொடு. ஒரு பிறப்பால் ஒரு தெலுங்கு நடிகை, தெலுங்குல வளர்ந்து அதுக்கப்புறம் தமிழில் வந்து தமிழ் 2 படத்தில் நடிச்சிருந்து தன்னுடைய இருப்பிடத்தை தமிழ்நாட்டில் வச்சிருந்து தனக்கு சோறு போடுறது தமிழ் சினிமான்னு தெரிஞ்சுக்கிட்டு தன் மகளும் இங்கே தான் வளர்றாங்கன்னு போது அந்த மொழிக்கு ஒரு பற்று உண்டு, மொழிக்கு ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்க. பாரதியார் கவிதை மீது அப்படி ஒரு ஆர்வம், அப்படி ஒரு இதுவும் உள்ளவங்க வந்து சாவித்திரி. ஒரு கட்டத்தில் ஜெமினி கணேசன் கிட்ட சொல்கிறாங்களா, எனக்கு ஒரு வாழ்வில் ஒரு தீர முடியாத ஒரு ஆசை ஒன்று இருக்குதுன்னு. என்ன சொல்லுமான்னு. எட்டயபுரத்தில் போய் பாரதிக்கு வந்து ஒரு விழா பண்ணணும் அப்படின்னு. பாருங்க யாரு, அதே பாரதி தான் சுந்தர தெலுங்குன்னு பாடினார். வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையான மொழி வந்து தெலுங்குன்னு பாடினவர் பாரதி வந்து போய் எட்டயபுரத்தில் ஒரு விழா நடத்தும் போது காமராஜர் வந்து கலந்துக்கிட்டு காமராஜர் மிரண்டு போயிடுறாராம். ஒரு என்னையா இந்த தமிழ்நாட்டில் இல்லாத பெருமைப்படுறாரு. வந்து வெறும் விழா மட்டும் நடத்தாமல் அங்கே ஒரு குடிநீர் தொட்டி அமைச்சு கொடுக்குறாங்க. வந்து அப்போ ஜெமினி கேட்குறாராம், என்னம்மா திருப்தி தானே? திருப்தி இல்லை, ஒவ்வொரு வருஷமும் இதை நடத்தணும், அதுக்கான ஃபண்டை வந்து சேமிப்பில் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி. அப்படி வந்து இருந்த ஒரு இதில் வந்து நான் வந்து தமிழ் சினிமாவை வந்து எனக்கு மரியாதை கொடுக்கல, என்னை தரையில் உட்கார வைக்கிறாங்க, தரையில் சோறு போடுறாங்கன்னு நீங்கள் வளர்ந்த பிறகு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? சங்கீதா வந்து இதுக்கு முன்னாடி ரசிகான்னு இருந்தாங்க, அது எத்தனை பேருக்கு தெரியும்? பூஞ்சோலியோ வெங்கட் பிரபு தான் ஹீரோ. அந்த விபி வந்து பெரிய டைரக்டரா மாறிட்டார், அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வந்து அது மாதிரி என்ன சூழ்நிலைக்கு அது அடிச்சு விட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரி உண்மையில் நல்ல இண்டஸ்ட்ரி. அதிக கம்பேர் பண்ணும்போது அப்படி பண்ணக்கூடாது. வந்து இப்போ தெலுங்குல இருக்கிற ஒரு நடிகை இப்படி சொல்லிட்டு அவங்க திரும்ப அவங்க ஊருக்கு போக முடியுமா? அவங்க ஊர்ல இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இல்லை, அதனால பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களா இல்லது வேணும்னே பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இந்த மலையாள இண்டஸ்ட்ரி இந்த பிரச்சனையில் முக்கியமான ஒரு பெயர் தான் அதிகமாக உச்சரிக்கப்பட்டு மோகன்லால் அவர்கள். இத்தனை ஹீரோ இருந்தாலுமே மோகன்லால் மேலே ஏன் இவ்வளோ பெரிய பேர் வருது? இல்லை, ஒரு உச்ச நடிகருங்க. வந்து ஒரு உச்ச நடிகரை வந்து இப்போ என்ன கூட நான் பேசுகிற இதில் கூட என் சேனலில் கூட வீடியோவில் வந்து சில கேரள நண்பர்கள்லாம் கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படிங்க அது வந்து சொல்லலாம், அப்புறம் எப்படி உங்கள் இண்டஸ்ட்ரியில் நடக்கல, இந்தியாவில் மற்ற இண்டஸ்ட்ரியில் நடக்கல, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நடக்குதுங்க. எழுத்தாளர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே இண்டஸ்ட்ரி அதுதான். நீங்கள் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரைக்கதை, வசனம், இயக்கம், பிஆர்ஓ எல்லாத்தையும் இப்போ ஒரு டைரக்டர் போடக்கூடிய நிலைமை, கதாசிரியர்ன்ற ஒரு இனமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் கதையாசிரியர்களுக்கு ஒரு மரியாதை, கதையாசிரியர்கள் வந்தால் எல்லா ஹீரோக்களும் எழுந்து நிற்கிறாங்க. அது ஒரு கதையாசிரியர் இறந்து போயினா பொதுவிட விடுற ஒரே மாநிலம் அதுதான், படித்தவர்கள் அதிகம் உள்ள ஒரு மாநிலம் அங்கே தான். அந்த இண்டஸ்ட்ரியில் இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் பண்ணுறீங்களேன்னு மோகன்லால் ஒரு வீடியோ கூட ஒரு வைரல் ஆச்சு. ஒரு மோசமான ஒரு சைகை செய்யக்கூடிய ஒரு வீடியோ, ஸ்ருதிகாசன் வீடியோ அதில் எவ்வளோ பெரிய ஒரு இதுவான ஒரு விஷயம். அதனால தான் மோகன்லால் மீது நீங்கள் அப்படி ஒரு உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டியதானே? ஏன் அவசர அவசரமாக அந்த அம்மா இதுலேருந்து பொறுப்புலேருந்து நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணுறீங்க? அதனால் ஒரு உச்ச ஹீரோ உங்கள் சேனலில் தான் சாந்தி வில்லியம்ஸோட இன்டர்வியூ பார்த்தேன். எடேப்பா எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க வீடு எங்கே, நான் கூட பேசியிருக்கேன் அவங்ககிட்ட. அசோக் பில்லர் இல்லைங்களா, அது டேர்னிங் திரும்பினோடனே ஆர்ட் சிப்ஸ்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தொடங்கி அந்த கோடி KK நகர் முடிகிற வரைக்கும் இவங்களுடைய வீடு வந்து அவ்வளோ பெரிய வீட்டில் வந்து என்ன பண்ணுவாரோ சோபாவில் படுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட சச்சி நண்டு நத்தை மீன் எல்லாம் சமைக்கணும், அவங்க அம்மா எடுத்து சமைக்க ஆரம்பிப்பாங்களா அது அப்பாவியா. ஆனால் அவருடைய கணவர் வில்லியம்ஸ் இறந்த பொழுது ஃபோனை கூட எடுக்கலையா, வந்து கூட எட்டி பார்க்கல. அப்படி ஒரு கன்னிங்கான நபர் சார். நான் சிலதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட் சொல்ல முடியாதுன்ட்டாங்க. அப்படியேப்பட்ட ஒவ்வொன்றா இப்போ தான் வருது. வந்து ஒரு உச்சத்தில் நின்று பார்த்த ஒரு மனிதனுடைய இந்த மாதிரியான செயல்கள் வரும்பொழுது தான் அது பெரிய விஷயமா பேசப்படுது. அது நான் இல்லைன்னு நிரூபிக்கிட்டான் அவர். ஆனால் அப்படியே திரும்பி பார்த்தா மம்முட்டியை பற்றி யாருமே இது வரைக்கும் தப்பாகவும் சொல்லவும் இல்லை. இன்னொன்று அவரும் பெருசாக அதில் மாதிரியான சர்ச்சைகளில் சிக்கினதும் கிடையாது. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டு இருக்கும்போது கூட மம்முட்டி அவர் ஸ்டைலில் அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. அவர் எப்போவுமே அந்த ஒதுங்கின மாதிரி நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு ஒதுங்கி இருக்க மாதிரி ஃபேமிலி ஒருண்டா இருந்துடலாம், நமக்கான ஒரு கூட்டம் இருக்குது, நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு வேலை இருக்குன்ற மாதிரியே இருக்காரா சார் அவர்? இல்லை, ஆமாம் சார். உங்களுக்கு மேபி அவர் கூட இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து
சொல்லுவாங்க, தவறாக சொல்லணும்னு நினைக்க வேணாம். வந்து ஒரு தேன் எடுத்து புறங்கையை நக்காமலா விட்டான்ற மாதிரியான ஒரு பழமொழியெல்லாம் உண்டு. வந்து ஓகே, அதெல்லாம் உண்மையாக ஜெனுவனாக இருக்கிறோம். தேன் போகிறவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக அது தொட்டு கூட இது கூட பார்க்காம அமிச்சவங்களாம் கூட உண்டு. வந்து அதை தாண்டி மம்முட்டிக்கிட்டலாம் ஒரு குணம் இருக்குது. இன்றைக்கி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பசங்களாம் பெரிய ஆளாக வந்துட்டாங்க. வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கூட போய் நீங்கள் பாருங்கள், இதில் மாட்டினவங்க பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசானவங்க. நீங்கள் ஒரு பகத் பாசில், ஒரு துல்கர் சல்மான், அப்புறம் யார் பிருத்திவிராஜ், இப்போ நம்ம கூலியில் வந்திருக்காப்லையா தம்பி ஜவுபின் சாபீர். இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. ரிட்டையர் ஆனவங்க பூரா இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். வந்து இதில் மம்முட்டி வந்து அவர் வாடின அவர் ரூட்டு தனி, அவர் ஒதுங்கி போயிட்டே இருக்கிறாரு. அவர் மேலே எந்த கரப்ஷனும் இல்லை. கண்டிப்பா. இறுதியா வந்து இப்ப நடந்துட்டு இருக்காங்க மலையாள இண்டஸ்ட்ரியில யார் பேர் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய இதா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து கேஸ் பதிவாயிட்டேன்னு சொல்றாங்க. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இருக்கும். நிச்சயமா வந்து எனக்கு இப்போ கூட ஏதோ ஒரு அவசர கூட்டம்லாம் நடந்ததுனாங்க, அதை எதை பற்றி பேசுகிறாங்கன்னு மேபி தெரியல. வந்து கண்டிப்பாக ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணும். இங்கேயும் அது மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஆந்திராவிலையும் நடக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு நடிகை பார்த்தீங்கன்னா மலையாள படத்தில் நடித்ததுக்கு தனக்கும் அது மாதிரி ஏற்பட்டிருக்குன்னு ஜெயசூர்யா மீது ஒரு புகார் இமெயில் மேலே கொடுத்துட்டு மம்தா பானர்ஜிக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. மம்தா பானர்ஜி அது நடவடிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் அங்கே இருக்கும்போது பக்கத்து மாநிலமான தமிழ்நாட்டிலையும் அது கண்டிப்பாக இருக்கும், எதிரொலிக்கும். அது விரைவில் அது வரும், அது இது வந்து பிடிக்கும். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.